கிராமத்து மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, 31 ஈவினிங் சுமார் 7:30 மணிலேருந்து 9:10 மணி வரை நடந்த சம்பவத்தை பற்றி பின்னாடி அடுத்த பதிவு அல்லது அதுக்கு அடுத்த பதிவில் பேசுவோம். இதுக்கிடையில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ரெக்கார்டு பூர்வமானது. அதை சொல்லிவிட்டு அடுத்து பேசுவோம். நான் ஏற்கனவே 73வது பதிவில் அசைன்மெண்ட்டு பட்டா போட்டு வாங்கினது சம்மந்தமாக சொல்லியிருப்பேன். ஆனால் நான் ஏன் அதில் இன்னொரு ஆவணம் இருக்குது, அதை நான் பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் எல்லாருமே இதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு முழு விவரத்தையும் காட்டுறேன். அந்த ஆவணத்தில் நான் இப்போ காட்டுறக்கூடாது வரைபடம். இந்த வரைபடத்தை நீங்கள் மக்கள் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அந்த வரைபடத்தில் ஒரு 6ஆம் நம்பர் அப்படிங்கிறதையும் நல்லா கவனிங்க. 4, 5 அது எங்கே இருக்குன்னு கவனிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ஏரிக்கரைக்கு போகிற பாதை எந்த இடத்துல முட்டுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கு பின்புறத்தில் ஒரு ஆலயத்துக்கு ஒரு சர்க்கார் நத்தம் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருக்கு. அதுக்கு பின்புறத்தில் தான் இது இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குது. இதை மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிராமத்தில் சப்பரமோ தேரோ வந்துச்சுன்னா ஆலயத்தை பின்புறம் சுற்றி வரும்போது அவங்க உள்ளே வந்து வடக்கு தெருவில் வர முடியாது. நல்லா கூர்மையாக நீங்கள் இந்த விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா அந்த அந்த பள்ளி தெருவை பிளாக் பண்ணி பட்டா போட்டுட்டாங்க. ரொம்ப வேதனையான விஷயம் அது. இதை நான் வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் முக்கியமாக அண்ணன் பிரிட்டனுடைய மகன் வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த பையனை பற்றி நான் அடுத்து ஒன்று போடுவேன், பதிவில் போடுவேன். அதனால் இதை நல்லா முக்கியமாக பார்க்கட்டும். கிராமத்தில் கூடி பேச வேண்டிய கூட்டத்தில் வந்து சொல்ல வேண்டியானே இவர் என்ன செஞ்சு கூட்டத்தில் பேசி கிழிச்சு விட்டாருன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து நான் அடுத்த யூடியூப்பில் போடுவேன். அண்ணன் பிரிட்டோ எப்படி வந்து என்கிட்ட அங்கே வந்து என்ன பேசினாரோ அதே மாதிரி மகனும் வந்து என்கிட்ட ஏமம் கேட்டுட்டு போனாப்புல. அதனால தான் அவர் தலையில் இதை கட்டுவோம், அவர் என்ன செஞ்சுறான்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பதிவில் நான் அந்த படத்தை போடுறேன், நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. மக்களை நீங்கள் பார்த்துருப்பிய அந்த படத்தில் பாருங்கள், 6ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது அந்த 6ஆம் நம்பருக்கு மேலே 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இருக்கும். இந்த 4ஆம் நம்பரு அந்தோனி ஒய்ஃபு செல்விக்கு அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மனக்கட்டி இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒன்றுமே இல்லை, வருமானமே இல்லை. அவங்க ஒரு பரம ஏழை அவங்களுக்கு போட்டிருக்கு. அதுக்கடுத்து 5ஆம் நம்பர் தைன்ஸ் ராஜ் போட்டு அது வேற ஒரு ரமேஷ் பாபு அப்படிங்கிறவனுக்கு கைமாறுதல் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு மேலே பாருங்கள் 11, 12ன்னு இருக்கும். 11, 12 யாருன்னா 11 வந்து வனத்து பால்ராஜ், 12 வந்து டாரதி. இந்த 6ஆம் நம்பர் யார் அப்படின்னா செபஸ்தியம்மாள். இந்த டாரதி, வனத்து பால்ராஜ், இந்த செபஸ்தியம்மாள் 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரொம்ப ஏழ்மை, எதுவுமே தெரியாது. அடுத்தவங்கள நல்லா திட்ட தெரியும். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தால் ஊரோட கூடி வர தெரியும். ரைட், பார்த்துக்கிட்டா? இப்போ இந்த டாரதி வனத்து பால்ராஜுக்கு மட்டும் போகிறதுக்கு தான் அங்கே இந்த பாதை போடப்பட்டுள்ளது. இந்த பாதை எங்கே வரணும்? ஏரிக்கரை வரலும் போகணும், போகாது. ஏன்னா அந்த ஏரிக்கரை வரலும் போகிற பாதையை வனத்து பால்ராஜும் டாரதியும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதான் எலியாஸ் என்ற இன்னாசி வந்து நான் வேலையை போட்டு அடைப்பேன், யாமுடி சொத்துன்னு சொன்னேன். ஊரில் இருக்க முடி சொத்துலாம் ஆமுடி சொத்துன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரிக்கே இவன் வனத்து பால்ராஜ் ராஜி சொத்து ஆமுடி சொத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா அவனுக்கு ஏற்றுக்கிட்டு தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு இடையில என்ன பாருங்கள், 1ஆம் நம்பர் யூடிஆருக்கு முன்னாடி பட்டா போட்ட 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஆனது நல்லா மேப்பை நிறுத்தி கையை வச்சு நிறுத்திக்கிட்டு பாருங்கள். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஆனது 1ஆம் நம்பரு சவரிமுத்து மச்சான் இங்காசி மச்சானுக்கு பாத்தியப்பட்டது. அடுத்தது வந்து சந்தியாகு மச்சான் அவருக்கு பாத்தியப்பட்டது. இந்த 2 வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. நல்லா கவனிங்க. இது வந்து யூடிஆர் பட்டாவுக்கு முன்னாடி உள்ளது. ஆனால் அது உள்ளே போய் அந்த முனையோட பிளாக் பண்ணிட்டாங்க, அங்கிட்டு போக முடியாது. நல்லா கவனிங்க மக்கள், கூர்ந்து கவனிங்க. இந்த 4, 5க்கும் போக முடியாது, 4, 5க்கும் போக முடியாது.
இருந்தாலும் இந்த திருடு கும்பல் தானே போட்டிருக்கு, அதனால் அவன் பாதை விட்டு கொடுப்பாங்க. தெருவையே மறைச்சவங்க அதையா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் செய்வாங்க, பார்த்துக்குவோம். இப்போ இந்த பார்த்துக்கிட்டீங்களா, இந்த இந்த பதிவை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவன் சொன்னால நீர்மாலை எடுக்க போகிறதுக்கு நான் விட மாட்டேன், பாதையை வெளியே போட்டு மழைப்பேன் செய்வேன். வேறு பட்டா போட்டு வாங்கிட்டுருக்கான்ல, அசைன்மெண்ட் பட்டா போட்டு வாங்கியாச்சு. யார்? அவங்க பெரியப்பாருடைய வாரிசுகள் ரொம்ப கடுமையாக சிரமப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னைக்கு பிரிட்டோன்னு மயனிலே கொடுத்துடலாமே. இதை முயற்சி பண்ணி நீ கூட்டத்தில் பஞ்சாயத்தில் பேசி இதை நீ கேன்சல் பண்ணி போடுவேன். கேன்சல் பண்ணிடுறியா? என்கிட்ட வந்து ஏமா கட்டுட்டு போனில்ல, கேன்சல் பண்ணிட்டியா? உன்னால் முடியும்னு நினைக்கிறியா? உன்னால் முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா தானே அப்போலாம் இருந்தார் இந்த ஊரில், அவரே முடியலை. உன்னால் என்னது முடியும்? என்னை வந்து திட்ட விட்டுட்டு அப்பா பிள்ளைங்க திட்ட விட்டு பின்னாடி வந்து ஏமாங்கட்டு போக தெரியும் உனக்கு. அதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு. கூட்டத்தில் வந்து சொல்ல, கூட்டத்தில் வேண்டாம் போய் சொல்லி என்னதான் கழிச்சுப்பிட்டியா? கூட்டத்தில் என்ன கூட்டம் அது? ரைட்டு, அடுத்த பதிவில் அதை பார்ப்போம். இந்த பதிவை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க மக்களே. இது ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தை நான் அன்றைக்கி வந்து பெண்டிங் போட்டிருந்தேன். அந்த ஆவணத்தை பெண்டிங் போட்டது, இந்த ஆவணம் கிடைக்கப்பட்ட நாள் வந்து 28/3/2024. நான் அங்கேருந்து ஊருக்கு புறப்பட்டதுக்கு முன்னாடி தான், 2 நாள் முன்னாடி தான் வந்தது. புரிஞ்சு, நான் 31 புறப்பட்டு வந்தேன். 31 தான் ஈவினிங்கை வந்து இந்த இந்த ரவுடிகள், இந்த ஆலய சொத்தை அபகரித்த கும்பல், அந்த ஊர் மக்களை பூரா தூண்டி விட்டு வாங்க கேட்கணும்னு கூட்டிகிட்டு வந்த கும்பல் செஞ்ச வேலை தான் இது. ரைட், இந்த பதிவை இதோடு நிறுத்திக்குவோம். அண்ணன் பிரிட்டோ மகன் ஊரில் பேசி ஒரு முடிவு சொல்வார். அதுக்கடுத்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். பார்த்துக்குறோம். மக்களுக்கு வணக்கம்.